ஆக்சுவலா நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட்ஸ் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "சார் நான் ஒரு கம்பெனில வந்து செப்டம்பர் 2020 நான் குவிட் பண்ணிட்டேன். என்னோட 2வது கம்பெனில நான் மே 2021 தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா குவிட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசம் கழிச்சு ஜாயினே பண்றேன் அடுத்த கம்பெனில. இப்போ நான் 3வது கம்பெனி ஒரு ஜாயின் பண்ண போறேன். அந்த கம்பெனி போகும்போது தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு பிஎஃப் ஓவர்லேப் ஆகுது. அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பிஎஃப் அது செப்டம்பர் 2020 குவிட் பண்ணியிருக்காருல்ல, அவங்க எப்ப பிஎஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 2021 அதாவது ஒரு வருஷம் கழிச்சு தான் பிஎஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பெரிய இஷ்யூவா இருக்கு சார். நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்குறேன். இது வந்து பிஎஃப்ல நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கு. பிஎஃப் நீங்க க்ளோஸ் பண்ணாம அடுத்த கம்பெனில ஜாயின் பண்ண வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ உங்க சைடுல ஸ்ட்ராங்கா நீங்க ஏதோ மெயில் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து குவிட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மெயில் பண்ணியிருக்கேன். அது நீங்க ஜிமெயில் ஒரு காப்பி வச்சிருந்தீங்கன்னா, அதுவும் மிகப்பெரிய ப்ரூஃப் தான். இப்போ நான் குவிட் பண்ண போறேன்னா, நீங்க கம்பெனி ஹெச்ஆர்க்கு ஒரு மெயில் போடுவீங்க, மேனேஜருக்கு ஒரு மெயில் போடுவீங்க. அது நீங்க ஏதோ பிசிசி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, பெஸ்ட் இது. பிகாஸ் நான் ஆல்ரெடி அப்பயே மெயில் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 2020 நான் குவிட் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். அந்த மெயிலோட காப்பி என்கிட்ட இருக்கு. மேனேஜர், ஹெச்ஆர் வச்சு சிசி வச்சு மெயில் பண்ணியிருக்கேன். இந்த டேவோட நான் குவிட் பண்றேன். என்னை எக்ஸிட் பண்ணி விடுங்க. நான் மெயில் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஷாட். ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் ஹெச்ஆர்ல இருந்து மிஸ் ஆகும். சப்போஸ் உங்க டாக்குமெண்ட் குடுத்து பிஎஃப்ல மார்க் பண்ணாம ரொம்ப ரேர் கேசஸ்ல எக்ஸிட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நீங்க வந்து அப்ஸ்கண்ட் ஆயிருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த இஷ்யூஸ் இருக்கும். பட் கம்பெனி சைடுல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க எப்படி ஸ்ட்ராங் பண்ணுவாங்கன்னா, இவர் சொல்லவே இல்லை என்கிட்ட இப்போ எக்ஸிட் ஆக போறேன்ட்டு. இவருக்கு நான் வந்து கம்பெனி பாலிசி படி 3 தடவை நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், தேர்ட் வார்னிங். தேர்ட் வார்னிங்ல நான் அப்ஸ்கண்ட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஒவ்வொரு வார்னிங் லெட்டருமே 1 மந்த் கழிச்சு தான் வரும். இது என் கம்பெனியோட ரூல். அப்படிங்கும்போது அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு வரலாம்னா, எனக்கு எந்த சேலரியும் போடல. என்னோட பிஎஃப்ல 0ன்னு தான் மார்க். செகண்ட் திங், எனக்கு எந்த வார்னிங் லெட்டருமே வரல. எனக்கு எந்த மெயிலுமே என்னோட ஜிமெயிலுக்கு வரல. இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ஆம், இதுல வந்து ஆக்சுவலா வந்து நீங்க பிஎஃப் மூலம் மட்டும் தான் இத அப்ரோச்சே பண்ண முடியும். பிகாஸ் நீங்க என்னதான் நீங்க கம்பெனில போய் அப்ரோச் பண்ணாலும், அவங்க பிஎஃப் வந்து எக்ஸிட்ன்னு மார்க் பண்ணிட்டாங்க. 1 இயர் கழிச்சு எக்ஸிட் மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க கம்பெனிகிட்ட போயிட்டு, எனக்கு மார்க் பண்ணது தப்பா மார்க் பண்ணீங்கன்னு எனக்கு அப்ஜெக்ட் பண்ணிட்டு ரீக்ளைம் பண்ணுங்க. முன்னாடி எனக்கு ஒரு டேட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அப்படின்னு நீங்க எதுவுமே கேட்கவே முடியாது. பிகாஸ் தே ஹேவ் பீன் க்ளோஸ்ட். அவங்க திருப்பி அத எக்ஸிட் பண்ணி மார்க் பண்ணாங்கன்னா, அவங்க சைடுல தப்பு பண்ண மாரி ஆயிடும். ஒரே சொல்யூஷன், நீங்க பிஎஃப் ஆஃபீஸர மட்டும் தான் அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? பிஎஃப் ஆஃபீஸர அப்ரோச் பண்ணிட்டு, இந்த டேட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த சேலரியும் வரல. கம்பெனி கிட்ட எனக்கு எந்த டாக்குமெண்ட் குடுக்கல. நான் மெயில் பண்ணியிருக்க ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. எனக்கு இந்த பிஎஃப் எக்ஸிட்னால இஷ்யூவா இருக்கு. எனக்கு அடுத்த கம்பெனிக்குள்ள போ முடிய மாட்டேங்குது. டியூவல் எம்ப்ளாய்மென்ட் எனக்கு ஹைலைட் பண்றாங்க. சொல்யூஷன் குடுக்கணும்னு பிஎஃப் ஆஃபீஸர அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க அடுத்து வந்து அந்த கம்பெனிய வந்து அப்ரோச் பண்ணி ஒரு செட்டிங் உட்கார வைப்பாங்க. அந்த கம்பெனி வரும். நீங்களும் அந்த கம்பெனியோட நெகோஷியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த கம்பெனி சைடுல மிஸ்டேக்னா, கம்பல்சரி பிஎஃப்ல அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கு. தே கேன் டூ ஐ மீன் கம்பெனி கம்ப்ளீட்டா வந்து ஒரு 1 இயர் 0 பேமெண்ட்ல 1 இயர் கம்ப்ளீட்டா 0 தான் இருக்கு பேமெண்ட். அதுக்கப்புறம் பிஎஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இத ஃபுல்லா எலாப்ஸ் பண்ணிட்டு முன்னாடி க்ளோஸ் பண்றதுக்கு தே காட் த ரைட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணணும். எஸ் எங்க சைடுல தான் இஷ்யூ. நாங்க தான் இது பண்ணிட்டோம். தே கேன் கோ அண்ட் ரிவர்ட் பேக் த டீட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி நீங்க பிஎஃப் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். இன் பிட்வீன் சப்போஸ் எனக்கு எம்ப்ளாய்மென்ட் போணும். வேணும்னா பிஎஃப் ஆஃபீஸ்ல அப்ரோச் பண்ண அந்த லெட்டர வந்து நீங்க இந்த கம்பெனிக்கு சப்மிட் பண்ணலாம். பிஎஃப் ஆஃபீஸ்ல அப்ரோச் பண்ணிட்டு கம்பெனி வந்து ப்ராப்பரா ரிலீவ் ஆயிட்டு, பட் கம்பெனி மேல தான் மிஸ்டேக். 1 இயர் கழிச்சு அவங்க டிலே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது என் மேல இஷ்யூஸே கிடையாது. அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ணிட்டு யூ கேன் ஜாயின் வித் த கன்சர்ன். பட் மேக் ஷூர் தட் இதே இந்த லெட்டர் மட்டுமே வச்சு அடுத்தடுத்த கம்பெனி நீங்க அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி நீங்க உள்ள போயிடலாம். 1 இயர்க்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் உங்களோட நியூ கன்சர்ன்ல இத கேட்பாங்க. ஸோ இத பிஎஃப்ல ஒரு செட்டிங் ஒரு பிங் செட்டிங் சொல்லுவாங்க. அது மாதிரி வச்சு இந்த இஷ்யூஸ சால்வ் பண்ணுங்க. பிஎஃப்லேருந்து ஓவர்லேப் ஆகாம இந்த இஷ்யூஸ ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணுங்க. வேற ஏதோ பிஎஃப் உங்களுக்கு புரியலனா யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க் யூ.